இத்தனை ஏன்னா மிருகங்கள் நம்மை போல் இத்தனை கவலை, இத்தனை துக்கம், இத்தனை அவமானம் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவற்றுக்கு பாபமே இல்லை. பாபங்களை செய்து துக்கங்களை நாம் தான் அனுபவிக்கிறோம். ஒரு வழியில் பார்த்தால் மிருகங்களுக்கு கொடுத்திருக்கும் சௌகரியங்களை சுவாமி நமக்கு கொடுக்கவில்லை என்று தோன்றும். நம்ம யாராவது அடித்தால் திருப்பி அடிக்க ஒரு ஆயுதம் நமக்கு இல்லை. மாட்டை அடித்தால் அதுக்கு கொம்பு கொடுத்திருக்கிறார், ஆனால் திருப்பி முட்டை வருகிறது. புலிக்கு நகம் கொடுத்திருக்கிறார், நமக்கு கொம்பு இல்லை, நகம் இல்லை. குளிரிலிருந்து காப்பாற்றிக்கொள்ள ஆட்டுக்கு உடம்பில் போர்வை வைத்திருக்கிறார். மனிதன் ஒருவனைத்தான் வலித்து விட்டிருக்கிறார். யாராவது அடிக்க வந்தால் எதிர்க்க முடியவில்லை. ஓடலாம் என்றால் வேகமாக ஓட முடியாது. குதிரைக்கு கொம்பு இல்லாவிட்டாலும் ஓடுவதற்கு வேகம் கொடுத்திருக்கிறார், அதுவும் நமக்கு இல்லை. இருந்தாலும் சுவாமி மனிதனுக்குத்தான் புத்தி அதிகமாக வைத்திருக்கிறார். இதில் இப்போல்லாம் இந்த கண்ணதாசன் புக்கை படிக்கும்போது அவர் என்னமோ நேர்லேயே உட்காந்து நமக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்குது. படிக்கும்போது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது படித்து. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.